ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் ஜியோ பாலிடிக்ஸ் நிபுணர், அரசியல் பகுப்பாய்வாளர் பொன்ராஜ் அவர்கள். சார் வணக்கம். சார், அந்த ஈரான் இஸ்ரேல் போருங்கிறது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. அது நிற்பதற்கான சாத்தியமே இப்போதைக்குள்ள இல்லைங்கிற மாதிரி தொடர்ச்சியா போயிட்டு இருக்கு. ஈரானும் விடமாட்டோங்கிற மாதிரி போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த நிலையில் ஈராக்ல இருந்து நேட்டோ படைகள் வெளியேறாங்க. நேட்டோ படைகள்ங்கிறது எப்போதும் அமெரிக்காவுக்கு சார்பாக இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாட்டினுடைய படைகள் தான். இது தங்களுடைய கைப்பாவை நாடுகளில் அவங்கள அவ்வப்போது மிரட்டி வைக்கிறதுக்காக உக்ரைனில், இங்கே ஈராக்கில், ஏன் கல்ஃப் கண்ட்ரியில் கூட அப்படி நிப்பாட்டி வைப்பாங்க. அது உங்களுக்கு தெரியும். இந்த நிலையில் ஈராக்லேருந்து நேட்டோ படைகள் வெளியேறுது. அதாவது ஈராக் அமெரிக்காவுக்கு சார்பான நாடுன்னு எல்லாருக்கும் தெரியும். அங்கேருந்து நேட்டோ படைகள் வெளியேறுது. அப்போ ட்ரம்ப் மீது அவர்கள் கோபமாக இருக்கிறாங்க. ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவுக்கு சார்பாக இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு பார்வை இந்த இடத்துல வெளிவருது. இது எதை நோக்கி போகும்? ட்ரம்ப்பும் வந்ததுலேருந்தே ஐரோப்பிய நாடுகள் மீது நல்ல ஒரு உறவு இருப்பதில்ல. இது WTOல இருந்தெல்லாம் வெளியேறினாரு. இப்போ இது எங்கே போய் போகும்? இது ஈரான் போரில் எத்தைய தாக்கத்தை ஏற்படுத்தும்? அதாவதுங்க, வெதர் பெட்ரோலாக இருக்கட்டும் இல்லை கேஸாக இருக்கட்டும், ஈரான் அண்டு மிடில் ஈஸ்ட் ரெண்டுமே ரிச் ஆயில் அண்ட் கேஸ் ரிசோர்ஸஸ். இதை ஒரு சைடு ஃபுல்லாக அமெரிக்கா தன் கைவசத்துக்கு கொண்டாந்துருச்சு. மிடில் ஈஸ்ட் ஃபுல்லாக ஈரானை மட்டும் கொண்டாட முடியல. இப்போ ஈரான் கைக்கு வந்துச்சு அப்படின்னா, யூரோப்பாக இருக்கட்டும், நேட்டோவாக இருக்கட்டும், எந்த நாடாக இருந்தாலும் கடைசியில் யார்கிட்ட போய் கையேந்தி நிற்கணும்? அமெரிக்காட்ட போய் கையேந்தி நிற்கணும். அதுக்கு டைரெக்டாக ஈரான்கிட்டே வாங்கிட்டாமே. அப்போ இது அமெரிக்காவினுடைய நேட்டோவை கலந்து ஆலோசிச்சிட்டா, யூரோப்பை கலந்து ஆலோசிச்சிட்டா சண்டை ஆரம்பிச்சாங்க இல்லையே. நெட்டன்யாகு சொன்னார், எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்லேருந்து ப்ரெஷர் வந்தது அப்படின்னு ட்ரம்ப் ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லி தான் ட்ரம்ப் மேலேயே அமெரிக்காவுடைய இருக்கக்கூடிய சிவில் சொசைட்டி குற்றம் சாட்டுது, எக்கனாமிஸ்ட் குற்றம் சாட்டுறாங்க. ரீசெண்டாக ஒரு செக்யூரிட்டி சீஃப் ரிசைன் பண்ணியிருக்காரு. இது அகெயின்ஸ்ட் இந்த போரில் எனக்கு விருப்பம் இல்லை, இது தேவையில்லாமல் அமெரிக்காவை இழுத்து விட்டுருக்காங்க. $100 பில்லியன் மேலே செலவாயிருக்கு, $200 பில்லியன் வரைக்கும் செலவாயிருச்சு இது வரைக்கும். இந்த போரில் தேவையில்லாமல் அமெரிக்காவை கொண்டு போய் ட்ரம்ப் சேர்த்து விட்டார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டெல்லாம் ட்ரம்ப் மேலே இருக்குது. காங்கிரஸ் அமெரிக்கன் காங்கிரஸ் இந்த வாரம் அன்கான்ஸ்டிடியூஷனல் டிக்ளேர் பண்ணியிருக்கு. ரிப்பப்ளிகன்ஸும் டெமோக்ராட்ஸுமே ட்ரம்ப்புக்கு ஆதரவாக இல்லை. அப்போ இந்த சூழலில் நேட்டோவும் யூரோப்பும் உனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா எதுக்கு சப்போர்ட் பண்ணணும்? ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஈராக்கில் நேட்டோ ஃபோர்ஸஸ் இருக்குது. இட் இஸ் நாட் அ நான் காம்பாட் மிஷன். நான் காம்பாட் மிஷன் அப்படின்னா போர் பயிற்சியில் கிடையாது, ட்ரைனிங்கில் இருக்காங்க. ஈராக்கி சோல்ஜர்ஸை ட்ரெயின் பண்ணுறாங்க. திரும்பியும் ISIS வந்துடக்கூடாது, ISIS ரிட்டர்ன் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக ஈராக்கி ஃபோர்ஸஸை அமெரிக்கா உருவாக்கி வைத்த பப்பட் கவர்மெண்ட், ஆஃப்டர் சதாம் ஹுசைனுக்கு அப்புறம் உருவாக்கிய பப்பட் கவர்மெண்ட்டை பாதுகாப்பதற்காக, அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பதற்காக நாட்டோனுடைய ஃபோர்ஸஸ் அங்கே இருக்குது. ட்ரைனிங் அண்ட் அட்வைசரி மிஷன். அதுலேருந்தே அவங்க வெளியே போகிறாங்க. அப்படின்னா காரணம் என்னென்னா, ஈராக் இஸ் இந்த மிடில் ஆஃப் த கான்ஃப்ளிக்ட். நாளைக்கு இது வார் நிற்கிற மாதிரி தெரியல, எஸ்கலேட் ஆகிட்டே இருக்குது. எனர்ஜி ஒரு சைடு இஸ்ரேல் ரொம்ப தீவிரமாக ஈரானுடைய லீடர்ஷிப்பை எலிமினேட் பண்ணுறதுக்கு மொசாதோட சேர்ந்து ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக் பண்ணி ஈரானுடைய லீடர்ஸ் இப்போ காலி பண்ணிகிட்டு இருக்காங்க. லக்கீலி ஈரானுடைய லீடர்ஷிப் சிஸ்டம் யாரை காலி பண்ணாலும் சரி, அடுத்த ஆள் ஆமாம், 1 மணிக்கு க்ளோஸ் பண்ணால் 4 மணிக்கு இன்னொரு தலைவர் அறிவிச்சு போயிட்டே இருக்கு. காமினி, கோமினி, ஆயுதெல்லாம் அடுத்தடுத்து அறிவிச்சு வந்துட்டே இருக்காங்க. அப்போ அது ப்ராசஸ் தானே அவங்களுக்கு. யார் போனாலும் அடுத்தடுத்த ஆளை எழுதி வச்சு தானே இருக்கணும். இப்போ அந்த சிஸ்டத்தை முன்னாள் சுப்ரீம் லீடர் அயத்துல்லா அலி கோமேனி பண்ணி வச்சிருந்தனால இன்னைக்கு ஈரான் வித்ஸ்டாண்ட் பண்ணி அடிக்குது. இன்னைக்கு ஈரான்கிட்ட ஸ்டாக் பைல் ஆஃப் மிசைல்ஸ் குறைஞ்சிருச்சு. எவ்வளோ குறைஞ்சின்னு சொல்ல முடியாது. இவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஈரானுடைய ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டியை நாங்கள் காலி பண்ணிட்டோம், ஈரானுடைய ரெடார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை காலி பண்ணிட்டோம், ஈரானுடைய நேவல் சிஸ்டத்தெல்லாம் நாங்கள் நொறுக்கிட்டோம், ஈரானுடைய ஆயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நாங்கள் தாக்கிட்டோம் அப்படின்னு ஒரு ட்ரம்ப் சொன்னாலும், நெட்டன்யாகு சொன்னாலும்,
திரும்பி இன்னமும் அதை வித்ஸ்டாண்ட் பண்ணி திரும்பி தாக்கக்கூடிய வல்லமை பெற்ற நாடாக இன்னமும் இருக்கு ஈரான். அவன் ஈரானை முடிச்சிட்டோன்னு அவன் எப்பயோ சொல்லிட்டாங்க. அந்த இது ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு சண்டை நடந்தது பாத்தீங்களா? அப்ப வந்து அவங்க சொன்னது நினைவு இருக்கு. உங்கள்கிட்ட கூட பேட்டி எடுத்தேன் நினைக்கிறேன். அந்த அணுசக்தி மையத்தையே நாங்க குண்டு அவ்வளவுதான். அவன் உடனே ஈரான்ல ஒரு போட்டோ போட்டான். நீ போட்ட இடத்துல இருந்து தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கோம் கிணத்துல, நீ இங்கதான்டா குண்டு போட்டிருக்க, அணுசக்தி மையம்லாம் ஒன்றும் ஆகல அப்படின்னு சொல்லி போட்டான். இது நார்டன்ஸ் ஃபெசிலிட்டி. ஆமா. அப்புறம் இடையில கார்க்கு தீவெல்லாம் அட்டாக் பண்ணிட்டோம் அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னானுங்க. அதுக்கு அவனுக்கு வந்து டே உங்க கப்பல் இப்ப எங்க இருக்குன்னு சொல்லு பாப்போம் அப்படின்னு கப்பலை அடிச்சு நொறுக்கி பத்தி எரியுது. ஜார்ஜியா கப்பல், அது பேர் என்ன, ஜெரால்டு கப்பல், அது பத்தி எரியுது அப்படின்னாங்க. ஆனா மேற்கு ஊடகங்கள் வந்து அமெரிக்கா ஜெயிச்சுக்கிட்டே இருக்குங்கிற மாதிரி ஒரு கும்பத்தை கட்டமைக்கிறாங்களோ? நீங்க வந்து மேற்கு ஊடகங்களுக்கான டாஸ்கே வந்து அமெரிக்காவை மதிப்பிடக்கூடாது. F-35 தோத்துட்டேன்னு சொல்லக்கூடாது. அமெரிக்கா தோத்ததே கிடையாது. F-35 அடிச்சிட்டாங்களா இப்ப வந்து செஜில் ஏவுகணையை வச்சு F-35 காலி பண்ணிட்டான். மிகப்பெரிய ஒரு அவமானம் அமெரிக்காவுக்கு. F-35 காலி பண்ணிட்டாங்க. ஆமா, F-35 அடிச்சு என்கவுண்டர் பண்ணி ஃபிளைட்டுக்கு கீழே விழுந்துருச்சேன். விழுந்து விமானி எஜெக்ட் பண்ணி விமானி தப்பிச்சிட்டாரு. பட் ஆனா ஒரு போர்ஷனே காலி பண்ணிட்டாங்க, ரெக்கையே காலி பண்ணிட்டாங்க. அதனுடைய கேப்பபிலிட்டியை இத்தனைக்கு ஸ்டெல்த், ரெடார்ல சிக்காது, அது ஹைப்பர்சானிக், ரெடார்ல சிக்காது, மனோபிரபிலிட்டி பண்ணக்கூடியது. அவ்வளவு ஸ்பீடு வந்து சூப்பர்சானிக் ஸ்பீடில் போகக்கூடியது. சூப்பர்சானிக் ஸ்பீடில் வரக்கூடிய ஒரு ஏர்கிராஃப்டை இவங்க வந்து ஈஸியாக அடித்து காலி பண்ணிட்டாங்கல்ல. அப்போ அந்த கேப்பபிலிட்டி இன்னும் ஈரான்கிட்ட இருக்குது. அந்த வித்ஸ்டாண்டிங் பவர் இன்னும் இருக்குது ஈரான்கிட்ட. என்ன அது வந்து இவங்களுடைய ஏர் சுப்பீரியாரிட்டி, அதாவது அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய ஏர் சுப்பீரியாரிட்டியும் இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய ஏர் சுப்பீரியாரிட்டியும் F-35, F-15, F-16 போன்ற ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட், அதனுடைய ஃப்ளையிங் கேப்பபிலிட்டி, அதனுடைய ப்ரிசிஷன் கேப்பபிலிட்டி அண்ட் இன்ட்ராக்ஷன் வித் சேட்டலைட் நேவிகேஷன், அதுலேருந்து ட்ரோன் அட்டாக்கு, அதுலேருந்து மிசைல் அட்டாக்கு, இதெல்லாம் வந்து ஒரு கோஆர்டினேட்டட் எஃபர்ட்டாக இஸ்ரேல் பண்ணக்கூடிய சக்தி இருக்குது. அந்த சக்தி இவங்ககிட்ட இல்லை. இவங்ககிட்ட மிசைல் பவர், ஈரான்கிட்ட வந்து மிசைல் பவர் தான் சூப்பர் பவர். ஸோ மிசைல் பவரை வச்சே இவ்வளோ தூரம் டஃப் கொடுக்குறாங்க அப்படின்னா, இவங்ககிட்ட ஏர் சுப்பீரியாரிட்டி இருந்துச்சுன்னா இந்நேரம் இஸ்ரேலு சல்லியாக போயிருக்கும். அந்த ஏர் சுப்பீரியாரிட்டியை இல்லாதனால மொசாத் அண்ட் சிஏனுடைய இன்டெலிஜென்ஸ் கேப்பபிலிட்டி, ட்ராக்கிங், அதாவது பர்சனல் ட்ராக்கிங் ஆஃப் த லீடர்ஸு பை யூஸிங் டிஸ்கிரிமினேட் ஆஃபீஸர்ஸு, ஈரான் அஃபீஷியல்ஸு, பிஸ்னஸ் புரோக்கர்ஸு, இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் வந்து கைக்குள்ளே போட்டு லொக்கேஷனை கண்டுபிடிச்சி அந்த லொக்கேஷனை வந்து பாஸ் ஆன் பண்ணி அங்கேருந்து ஹை ஸ்பீடு விமானங்களை அனுப்பி ப்ரிசிஷன் அட்டாக் பண்ணி தலைவர்களை எலிமினேட் பண்ணுறாங்க. ஆமாம், உளவு மூலம் பார்த்து அவங்க இருக்கிற ரூம் வரையும் அடிச்சு தலைவர் எலிமினேட் பண்ணிட்டா ஈரானை வந்து கைப்பிடிச்சிடலாம். ஈராக் மாதிரி நம்ம கைக்குள்ள கொண்டாந்துடலாம். ஆனால் அது நடக்கல. இது வரைக்கும் நடக்கல. இப்போ இந்த போர் நீடிச்சுட்டே இருந்தால் அந்த கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு வந்து பெரிய லெவலில் வருங்கிறாங்க. இன்னொரு பக்கம் அதெல்லாம் வதந்தி தான், இப்போ இயல்பா இருக்குன்னு சொல்றாங்க. எதை சார் நம்புறது? வதந்தி இல்லையே, நேற்று அடிச்சிட்டாங்களே, சவுத் பார்ஸ்ல அடிச்சாங்களே ஈரானுடைய கேஸை வந்து. இஸ்ரேல் வந்து சவுத் பார்ஸ் தான் பெரிய கேஸ் ஃபீல்டு, அதை அடிச்சிட்டான். இது அடிச்சதுக்கு ரிட்டாலியேட்டரி மெசரா கத்தாருடைய நார்த் ஃபீல்டு ராஸ் ஜபானா அவன் அடிச்சிட்டான். யாரு? ஈரான் அடிச்சாச்சு. ரெண்டுமே வந்து ஒரு ஷேர்டு ஏரியா. அது கிட்டத்தட்ட 51 ட்ரில்லியன் கியூபிக் மீட்டர் கேஸ் இருக்கு கடலுக்கு அடியில். 3000 மீட்டருக்கு கீழே கேஸினுடைய ரிசோர்ஸ் இருக்கு. அதுல இருந்தா அந்த கேஸ் எடுக்கிறாங்க பைப்பு. ஸோ 1/3 வந்து ஈரானும் 2/3 வந்து கத்தாரும் எடுக்கிறாங்க. இட்ஸ் எ லார்ஜஸ்ட் கேஸ் ஃபீல்ட் ஆன் த எர்த். அது நீங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேஸ் ஃபீல்டு.
இது வந்து டோட்டல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1800 ட்ரில்லியன் கியூபிக் ஃபீட் அப்படின்னா 51 ட்ரில்லியன் கியூபிக் மீட்டர். நான் 51 ட்ரில்லியன் கியூபிக் மீட்டர்னு உங்கள்கிட்ட சொன்னேன். அது ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா 1800 ட்ரில்லியன் கியூபிக் ஃபீட். ஓகே ஓகே. கேஸ் ரிசர்வ் இருக்கு டோட்டல் சைஸ். ஓகே. கத்தாரும் ஈரானும் சேர்த்து. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் ஃபீல்ட் கேன் சப்ளை இந்த ஃபீல்டு மட்டுமே ஒட்டுமொத்த உலகத்துக்கும் 13 வருஷத்துக்கு சப்ளை பண்ணும். அது இப்போ பாதிக்கப்பட்டுருச்சு. அது பாதிக்கப்பட்டுருக்கு. இப்போ கத்தாரில் அது இப்போ பெரிய இப்போ கத்தார் வந்து அடிச்சிருக்காங்க. எப்படி அடிச்சது அப்படின்னா ஈரானை வந்து இஸ்ரேலுடைய ஏர் ஸ்ட்ரைக் மூலமாக இந்த சவுத் பார்ஸை அடித்தாங்க. நீங்கள் சவுத் பார்ஸை அடித்த உடனே அதுக்கு பேர் நார்த் டோம்னு பேர். சவுத் பார்ஸ் நார்த் டோம். இது வந்து பெர்சியன் கல்ஃபில் இருக்குது. இது வந்து ஜாயின்ட்லி ஓன்டு பை ஈரான் அண்டு கத்தார். இதை அடித்த உடனே கத்தாருடைய ராஸ் ஜபானை வந்து இவங்க அடிச்சிட்டாங்க. அதாவது ராஸ் லபான்னு பேர். கத்தாருடைய நார்த் ஃபீல்டு. அது கத்தாருடைய நார்த் ஃபீல்டு. அவன் வந்து இவன் அடிச்சிட்டான். இது வந்து கிட்டத்தட்ட 2/3 கேஸ். 2/3 அவன் 1/3. இப்போ லார்ஜஸ்ட் போர்ஷன் எங்கே இருக்குன்னா கத்தார் சைடில் இருக்கு. மேக்சிமம் ஈரான் வந்து அவங்களுடைய டொமஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதை அவங்க டொமஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ கிட்டத்தட்ட வந்து 14 ட்ரில்லியன் கியூபிக் மீட்டர்ஸ் வந்து ஈரான் யூஸ் பண்ணுது. 1/3ன்னு வச்சுக்கோங்களேன். 1/3ன்னா நீங்கள் வந்து ஒட்டுமொத்த 51 ட்ரில்லியனில் 1/3 வந்து இவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து அடித்த உடனே உங்களுக்கு வந்து அங்கே அதாவது சவுத் பார்ஸ் வந்து அரௌண்ட் 70 to 80% ஆஃப் த ஈரான் டொமஸ்டிக் கேஸ் சப்ளை வந்து சவுத் பார்ஸில் நடக்குது. ஈரான் டொமஸ்டிக் கேஸ் சப்ளை அவங்களால எல்என்ஜி கொண்டு வந்து பண்ண முடியல. பிகாஸ் ஆஃப் டியூ டு சாங்ஷன்ஸ் ஃப்ரம் அமெரிக்கா. டெக்னாலஜிக்கல் சாங்ஷன், எக்கனாமிக் சாங்ஷன்னால அவங்க எல்என்ஜி அதிகமாக உற்பத்தி பண்ணல. டொமஸ்டிக் கேஸ் சப்ளை ஈரானுடைய டொமஸ்டிக் சப்ளை அதிலிருந்து வருது. டேமேஜ் வந்து கிட்டத்தட்ட 12% ஆஃப் ஈரான் டோட்டல் கேஸ் ப்ரொடக்ஷன். ஈரானுடைய ஒட்டுமொத்த கேஸ் ப்ரொடக்ஷனில் 12% அஃபெக்டடு. 2 மேஜர் ரிஃபைனரிஸ் வந்து ஷட் டவுன் பண்ணிட்டான். வேறு வழி இல்லை. 2 மேஜர் ரிஃபைனரியில் அடியில் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் காலி. அப்போ 2 மேஜர் ரிஃபைனரி ஷட் டவுன் பண்ணிட்டான். கிட்டத்தட்ட 100 மில்லியன் கியூபிக் மீட்டர் பெர் டே இது வந்து பாதிக்குது. 100 மில்லியன் கியூபிக் மீட்டர் பெர் டே. கிட்டத்தட்ட டேமேஜ். கேஸ் எக்ஸ்போர்ட் இங்கே அதிகமாக இல்லை. ஈராக்கு மட்டும் தான் கேஸ் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கான் ஈரான்ல இருந்து. டொமஸ்டிக் கிரைசிஸ் வந்து கிரியேட் ஆகும். அதனால ராஸ் லஃபான் வந்து கத்தார் சைடில் இருக்கு. அது வந்து அதான் 2/3 கண்ட்ரோல் பண்ணுது இந்த ஆயில் கேஸ் ஃபீல்டு. கிட்டத்தட்ட வேர்ல்டு லார்ஜஸ்ட் எல்என்ஜி எக்ஸ்போர்ட் ஹப் அது. ஓகே. அது அடி இவன் ஈரான் அடிச்சான். நீங்க சொல்றது பார்த்தா பெரிய தட்டுப்பாடு இந்தியாவில் வரும் போல. ஆமா, பெரிய தட்டுப்பாடு. நம்ம எவ்வளவு வரும்னு சொல்றேன். திருப்பி உங்களுக்கு சொல்றேன். வேர்ல்டு லெவல்ல வந்து லார்ஜஸ்ட் எல்என்ஜி எக்ஸ்போர்ட் ஹப்பே தான் கத்தார் தான். அதை அடிச்சு அடிச்சான். கிட்டத்தட்ட 20% ஆஃப் த குளோபல் எல்என்ஜி. 20% குளோபலா 20% அங்க சொல்றத பார்த்தா பெருசா இருக்கும் போலயே பாதிப்பு. இதோட பெருசு. ஸோ எக்ஸ்டென்சிவ் டேமேஜ் இவன் அடிச்சதுல. ஏன்னா ஒரு சவுத் பார் அடிச்சான்னா சும்மா விடுவானா ஈரான் திரும்பி அடிச்சாம இங்கதான் வந்து இப்பதான் எல்லா யூரோப்பும் நாட்டோ நாடுகள் அமெரிக்காலாம் இப்பதான் பிரச்சனை பெருசா போகுது அப்படின்ற ஒரு பயத்துல வந்திருக்காங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் நம்ம அமெரிக்காவோட ஈரானோட நட்பா இருந்துடலாமே நினைக்கிறேன். ஆமா, அது எதுக்கு இருக்கணும்? அமெரிக்காட்ட போகணும். கடைசியில் நீங்க அந்த இடத்த அமெரிக்கா பிடிச்சாச்சுன்னா கண்ட்ரோல் யார்கிட்ட போகும்? அமெரிக்காட்ட போகும். அப்ப என்னைக்கு ஈரான்ட்ட வாங்குறதுக்கு பதிலாக அமெரிக்காட்ட போய் கையேந்தி நிற்க வேண்டியது இருக்கும். இவன் ஒரு கிறுக்கன் திடீர்னு டேரிஃப் 500%ன்னுவான், 600%ன்னுவான். அது நாட்டோவுக்கும் அஃபெக்ட் ஆகும், யூரோப்புக்கு அஃபெக்ட் ஆகும், ஏசியாவுக்கு அஃபெக்ட் ஆகும், எல்லாத்துக்கும் அஃபெக்ட் ஆகும். அப்போ இவங்கிட்ட போய் கண்ட்ரோலில் விழுந்துட்டோம்னா நம்ம நாட்டோவா யூரோப்பா இருந்தாலும் அமெரிக்காவுக்கு இப்போ நம்ம சப்போர்ட்டை நின்று ஈரானை பலி கொடுத்துட்டோம்னா இது வந்து ஒட்டுமொத்த உலகத்தையும் அமெரிக்காட்ட போய் சரண்டர் பண்ண மாதிரி ஆயிரும். அப்போ எல்லாரும் நரேந்திர மோடி மாதிரி ஐயா சொல்லுங்க சாமி, சொல்கிற இடத்துல கையெழுத்து போடுறேன்னு சொல்லுவானா? ஜெர்மனியும் ஜப்பானும் யூரோப்பும் நாட்டோ கண்ட்ரிகளும்
அவனுக்கு ஒரு எனர்ஜி செக்யூரிட்டி பாலிசி இருக்கு. ஸோ இப்போ அமெரிக்காவுக்கு எதிராக நோட்டோ படைகள், ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் எதிராக போய்கிட்டு இருக்க சூழல் இருக்கு. ஆனா இவங்க பண்ண சண்டையில இப்ப நமக்கு சிலிண்டர் தட்டுப்பாடு வரப்போகுது. ஆமா, இதுன்னு ஒரு மாசத்துல பெரிய லெவலில் வெடிச்சிருமா? அதாவதுங்க 17% ஆஃப் த எல்என்ஜி கேஸ் சப்ளை வந்து லாஸ்ட் கெப்பாசிட்டி காலி. கத்தார் அடிச்சதுல 17% காலினா அதை ரீபில்ட் பண்றதுக்கு 5 to 7 வருஷம். ஏப்பா 5 to 7 வருஷத்துல 17% கேஸ் சப்ளை வரலன்னு வச்சுக்கோங்க. ஒண்ணு நீங்க எங்க இருந்து வாங்கணும்? ரஷ்யாட்ட இருந்து வாங்கணும், இல்ல வேற சவுத் ஆப்பிரிக்காட்ட இருந்து வாங்கணும், இல்ல இந்த மாதிரி இதோட பணம் நம்ம கூட அதிக பணம் கொடுத்தா வாங்கணும். 17% ஆஃப் சப்ளை வரலைன்னா அதுல நம்மளும் பாதிக்கப்படும். அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் தட்டுப்பாடு எல்லாம் வரும்னு சொல்ல மாட்டேங்குது. வதந்தியை நம்பாதீங்க, இது பண்ணாதீங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நிலை அப்படி ஒரு சமாதானத்துக்காக சொல்றாங்களோ சென்ட்ரல் கவர்மெண்ட்? சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னைக்காவது இவங்க உண்மை பேசியிருக்காங்களா? நீங்க ஏன்டா கையெழுத்து போட்டு வந்தீங்க வெனிசுலால வாங்க போறோம்னு சொல்லி, ரஷ்யாவில் வாங்க மாட்டோம் வெனிசுலாவில் வாங்கிக்கிறோம்னு சொல்லி கையெழுத்து போட்டீங்களேன்னு பியூஷ் கோயலை கேட்டால் எனக்கு ஒன்றும் தெரியாது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் கேளுனாரு. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் கேட்டால் எனக்கு ஒன்றும் தெரியாது பியூஷ் கோயலை கேளுனாரு. 2 பேரையும் விட்டுட்டு மோடியை கேட்டால் என்னை எம்பிக்கெல்லாம் இப்போ லேடிஸ் எம்பியெல்லாம் அடிக்க வராங்கன்னு சொல்லி ஓடியோ போயிட்டார் பார்லிமெண்ட் விட்டு. அப்போ இவங்க எப்படிங்க பதில் சொல்ல? ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு கவர்மெண்ட் இது. சொல்லுவாங்க எல்லாமே வரும். இன்னைக்கு எனர்ஜி மினிஸ்ட்ரியிலேருந்து ஒரு பேட்டி கொடுக்குறாங்க, எல்என்ஜிலேருந்து பிபிஜிக்கு மாறிட்டாங்க. நான் கூட என்னடா பிபிஜிக்கு மாறிட்டாங்கன்னா, அப்போ எல்என்ஜிலேருந்து வரலைன்னா கூட மேனேஜ் பண்ணுறேன். பிபிஜி பைப்டு பெட்ரோலியம் கேஸ், இது லிக்விஃபைடு கிட்ட எல்என்ஜி லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ், அது பைப்பில் வரக்கூடிய கேஸ். அப்போ ஏதோ புதுசாக சாதிச்சது மாதிரி பேட்டி கொடுத்துட்டு இருக்கேன் உட்காந்து. அப்ப இவங்களுடைய குளோபல் பைப் வழியா கேஸ் சாத்தியமா? பைப்ல நம்ம கனெக்ஷன் கொடுத்து எல்லாருக்கும் சாத்தியமா? எல்லாருக்கும் சாத்தியம் எங்க இருக்கு? இப்பதானே கொடுத்துட்டு இருக்காங்க. அது ஈரான்ல இருந்து வரக்கூடிய பைப் அது. சரியா? ஸோ இது எல்லாமே வந்து ஏதோ புதுசா சாதிச்சது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட நீங்க வந்து கத்தார் வந்து ஒரு எக்ஸ்பென்ஷன் பிளான்ல வச்சிருந்தோம். 77 மில்லியன் டன்ஸ் பெர் இயர் எல்என்ஜி கெப்பாசிட்டியை 126 மில்லியன் டன்ஸ் பெர் கெப்பாசிட்டியை உயர்த்துறதுக்கு பிளான் போட்டு வச்சிருந்தோம். இப்போ அது அவுட்டு. அப்போ இந்த பிளான்ட் எக்ஸ்பென்ஷன் அவுட் ஆகும்போதும் என்னன்னா டிலேடு, ரொம்ப நாளைக்கு டிலே ஆகும். அப்போ என்ன ஆகும்? அவன் லாஸ் எவ்வளோ தெரியுமா? ரெவன்யூ லாஸ் $20 பில்லியன் லாஸ் ரெவன்யூ லாஸ். யாருக்கு? கத்தாருக்கு. அப்போ என்னது? கான்ட்ராக்ட் வித் ஏசியா, யூரோப் அட் ரிஸ்க். நம்மகிட்ட போட்ட கான்ட்ராக்டு, இந்தியா போட்ட கான்ட்ராக்டு, ஏசியா போட்ட கான்ட்ராக்டு, யூரோப் போட்ட கான்ட்ராக்டு எல்லாமே பிரச்சனை. ஃபோர்ஸ் மெஷூர் அனௌன்ஸ் பண்ணிட்டான். உன்கிட்ட போட்ட கான்ட்ராக்டை நான் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் மெஷூர் அனௌன்ஸ் பண்ணிட்டான் கத்தார். அப்போ யூரோப் பாதிக்கப்படுது, ஏசியா பாதிக்கப்படுது. ஏசியா பாதிக்கப்பட்டா இந்தியாவும் பாதிக்கப்படுது, சைனாவும் பாதிக்கப்படுது, எல்லாம் பாதிக்கப்படுதுல்ல. அப்போ இந்த அழுத்தம் வந்து எங்கே போய் நிற்கும்? அப்போ இது வந்து குளோபல் ஜியோ பொலிட்டிக்கல் இம்பேக்ட் அது கொடுக்கும். அப்போ ஆயிலுடைய ப்ரைஸ் இப்பயே வந்து $120 போயிடுச்சு ஒரு பிரண்ட் பெர் பேரல். அப்போ நம்ம பெட்ரோல் டீசல் விலை எங்கே போக போகுதுன்னு பார்த்துக்கோங்க. இது ஆரம்பிக்கும் போதும் $80 இருந்துச்சு, இன்னைக்கு $120 வந்துருச்சு. இருக்கக்கூடிய ஸ்டாக் முடிஞ்சு அடுத்தது வந்துச்சு அப்படின்னா $120 கொடுத்து வந்துச்சு அப்படின்னா பெட்ரோல் டீசல் விலை 130 ரூபாய்க்கு போயிடும். 100 ரூபா, 120 ரூபா, 130 ரூபாய்க்கு போயிடும். பாப்போம். ரொம்ப ஒரு ஈரான் ஈராக் சண்டை இஸ்ரேல் ஆரம்பிச்சு கடைசியில் இப்போ நமக்கு கேஸ் சிலிண்டர் வரதுல பிரச்சனை வரையும் வந்துருச்சு. பெட்ரோல் டீசல் விலை ஏறும்னு பல்வேறு பிரச்சனைகளை சொல்லியிருக்கீங்க. யாரோ போர் வெறி பிடித்த ஒரு மனிதனுடைய செயல்பாடு நான் சம்பந்தமே இல்லாத நமக்கும் பாதிக்குது. மொழி தெரியாம தேசம் கடந்து எல்லா இடத்துலையும் நம்மளை பாதிக்குது. அது மட்டும் இல்லை, ஸ்டீல் இண்டஸ்ட்ரியை பாதிக்குது, சிமெண்ட் இண்டஸ்ட்ரியை பாதிக்குது, கெமிக்கல் இண்டஸ்ட்ரியை பாதிக்குது, பெட்ரோ கெமிக்கல் பாதிக்குது, ஃபெர்டிலைசர் பாதிக்குது. ஃபெர்டிலைசர் உற்பத்தி பண்ண பாதிச்சு அப்படின்னா ப்ரொடக்ஷன், விவசாய உற்பத்தி பாதிக்கும். விவசாய உற்பத்தி பாதிச்சுன்னா விவசாய பொருட்கள் விலை கூடும். இத்தனையும் எங்கே கொண்டாந்து நிறுத்த போகிறாங்கன்னு தெரியாது. பார்ப்போம். ஒரு பெரிய ஆபத்து, பெரிய விஷயம். இது எப்படி அணுகணும்? நீங்களும் தொடர்ந்து ஜியோ பாலிட்டிக்ஸ் நமக்கு தொடர்ந்து பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அடுத்தடுத்த கட்டம் நகரணும், இது ஒரு நிற்கணுங்கிறது நம்ம நோக்கமாக இருக்குது. அதனால் என்னென்ன பாதிப்புகள் இந்த சமுதாயம் சந்திக்க போகுது, இந்த மனித சமுதாயங்கிறதையும் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரீங்க. பார்ப்போம். தொடர்ச்சியான உரையாடல் இதே ஒரு மாற்றத்தை மக்கள்கிட்ட ஏற்படுத்தும். நன்றி. தேங்க்யூ.